தூத்துக்குடியில் சாகசம் என்ற பெயரில் கல்லூரி வாசலில் மாணவர்கள் இருசக்கர வாகனங்களில் செய்த சேட்டையால் அப்பகுதியே களேபரமானது. பொங்கல் கொண்டாட்டத்தில் போட்ட ஓவர் ஆட்டத்தால் 14 பைக்குகளை பறிமுதல் செய்த போலீசார் 1,41,000 ரூபாய் அபராதம் விதித்துள்ளனர். நடந்தது என்ன? பொங்கல் விழா கொண்டாடிய உற்சாகத்தில் கல்லூரி மாணவர்கள் பலர் உற்சாக மிகுதியில் தங்களது இருசக்கர வாகனத்தில் செய்த சேட்டைகள் தான் இது. மாணவிகளின் கவனத்தை தங்கள் பக்கம் ஈர்ப்பதாக நினைத்து பொதுமக்களுக்கும் வாகன ஓட்டுநர்களுக்கும் இடையூறு ஏற்படுத்தும் விதமாக அட்ராசிட்டியில் ஈடுபட்டு புகையை கிளப்பினர். அலப்பறையை கூட்டிய இளைஞர்களுக்கு போக்குவரத்து போலீசார் தக்க பாடம் புகட்டி உள்ளனர். நடந்தது என்ன? தூத்துக்குடி பாளையங்கோட்டை சாலையில் மில்லர்புரம் பகுதியில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அமைந்துள்ளது. அந்த கல்லூரியில் பொங்கல் விழாவை முன்னிட்டு சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இதில் மாணவ மாணவியர் பாரம்பரிய ஆடை அணிந்து வந்து கலந்து கொண்டனர். விழா முடிந்ததும் வேட்டியை மடித்து கட்டிய மாணவர்கள் சிலர் தங்களின் இருசக்கர வாகனத்தில் கல்லூரி முன்பு வளைய வந்தனர். விலை உயர்ந்த பைக்கில் அங்குமிங்குமாக உலாவிய மாணவர்கள் ஹாரன் அடித்து அதிக ஒலி எழுப்பி அடாவடி செய்தனர். மாணவிகளை கவரும் நோக்கில் இருசக்கர வாகனத்தில் டர்ரு டர்ரு என சைலன்சர்களை கதறவிட்டபடி சாகசத்தை காட்டினர். புழுதியையும் புகையையும் கிளப்பிய இளைஞர்களை கண்டுகொள்ளாத பெண்கள் அச்சத்துடனேயே அந்த இடத்தை கடந்து சென்றனர். கல்லூரி அமைந்துள்ளது பிரதான சாலை பகுதி என்பதால் மாணவர்களின் அட்டகாசத்தால் அவ்வழியாக சென்ற பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் அச்சத்துடனேயே கடந்து சென்றனர். அப்படியிருந்தும் மாணவர்கள் சிலர் தங்களது பைக்கை வாகனங்களுக்கு முன்பு விஷக்கட்டு அடித்து எல்லை மீறினர். பொறுத்தது போதும் என பொங்கி எழுந்த பொதுமக்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்ததும் அடுத்த சில நிமிடங்களில் போக்குவரத்து காவலர்கள் அங்கு விரைந்து வந்தனர். அவர்களை கண்டதும் சில மாணவர்கள் துண்டை காணோம், துணியை காணோம், பைக்கை காணோம், பந்தாவை காணோம் என்ற ரீதியில் வேட்டியை தூக்கி பிடித்து கொண்டு பறந்து சென்றனர். இருந்தபோதும் சில மாணவர்களை போலீசார் சுத்து போட்டு தூக்கினர். பொங்கல் விழாவில் பங்கேற்றுவிட்டு ஓவராக பொங்கிய 14 மாணவர்களின் இருசக்கர வாகனங்களையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். அத்துடன் போக்குவரத்து விதிமுறைகளை மீறி பைக் சாகசத்தில் ஈடுபட்டது, அதிக ஒலி எழுப்பும் ஹாரன்கள், சைலன்சர்களை பயன்படுத்தியது, விதிமுறைகளை மீறி வாகனத்தை இயக்கியது என பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். கல்லூரி மாணவர்களின் 14 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்த போலீசார் மொத்தம் 1,41,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். மாணவிகளின் முன்பு பந்தா காட்டுவதாக நினைத்து பொதுமக்களையும் வாகன ஓட்டுநர்களையும் அச்சுறுத்தும் வகையில் பைக் ஓட்டியதற்காக தலா 10,000 ரூபாய் வரை அபராதம் கட்டும் நிலைக்கு தள்ளப்பட்டதால் தலையை தொங்க போட்டபடி நடையை கட்டினர். பைக் சாகசம் என்ற பெயரில் பொதுவெளியில் இதுபோன்ற அத்துமீறும் இளைஞர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.